வணக்கம். போஸ்டர் செர்கீரஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை செங்கம் பகுதிகளில் விவசாய நிலத்தில் தாழ்வாக செல்லும் மும்முனை மின்கம்பிகள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் உழவு பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் விடுதிகள். உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் தென்னந்தோப்புக்குள் நுழைந்த காட்டு யானை கூட்டம். 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் உழைப்பு மொத்தமும் வீணானதாக விவசாயி கண்ணி. பல்லாவரம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள் 2வது நாளாக அகற்றும் பணி. பொதுமக்கள் கண்ணீர் விட்டு கதறியதால் பணிகளை நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள். திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் இளம் பெண்களின் அரசு வேலை கனவை நனவாக்கி வரும் இலவச பயிற்சி வகுப்புகள். தன்னலமற்ற சேவை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். செங்கம் பகுதி விவசாய நிலங்களில் உயரழுத்த மின் கம்பிகள் தாழ்வாக செல்லும் நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் விவசாயிகள் உழவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் செல்லும் சாலையில் உள்ள உயர் அழுத்த மின்கம்பங்கள் சேதமடைந்து மின் கம்பிகள் விவசாய நிலத்தில் தாழ்வாக செல்லும் நிலையில் உள்ளது. இதனால் பாதிக்கப்படும் விவசாயிகள் மும்முனை மின்கம்பிகளை மரக்கம்புகளாக தூக்கி பிடித்தபடி உழவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரை பணயம் வைத்து விவசாயிகள் உழவு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமலை வனப்பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் விடுதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சிறுமலை வனப்பகுதி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு வார இறுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனை பயன்படுத்தி தற்பொழுது சிறுமலை வனப்பகுதியில் அனுமதி இல்லாத காட்டேஜ்கள் பெருகி வருகின்றன. இந்த காட்டேஜ்கள் ஆன்லைன் மூலம் புக் செய்வதால் இங்கு தங்கும் நபர்கள் பற்றி முழு விவரங்கள் சேகரிக்க முடியவில்லை என்றும், அத்துடன் இங்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத காரணத்தினால் விடுதியில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கள்ளச்சந்தையில் மது விற்பனை, போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கண்காணித்து அனுமதியின்றி செயல்பட்டு வரும் விடுதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடமலைக்குண்டு அருகே தோப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரத்தோப்பை சேதப்படுத்தி இருப்பதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே மலை அடிவாரத்தில் உள்ள மேலப்பட்டி பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் கடந்த சில மாதங்களாகவே அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில்நாதன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்புக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம் சுமார் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளன. குறிப்பாக தென்னை மரங்களில் உள்ள குருத்து பகுதியை மட்டும் தோண்டி எடுத்து சேதப்படுத்தி உள்ளதால் அந்த மரங்கள் அனைத்தும் மீண்டும் துளிர்விட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட மரம் அடியோடு சேதமடைந்ததால் 2 ஆண்டு உழைப்பு வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்துடன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் போச்சு, கடவுளை கண்ணு இல்லாம ஒரு 10 மரத்தை கூட பிடிட்டு போனேன்னு நான் அப்படி கொடுத்துட்டியாவாயா போயிட்டு என் கையில இருந்த ஆளுக்கு நல்லா செய்யணுமே நினைப்பேன். எனக்கு இப்படி ஒரு சோதனையை கடவுளை கொடுத்துருச்சு.
சென்னை பல்லாவரம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் கதறி அழுததால் பணிகளை பாதியில் நிறுத்தி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் தாய் மூகாம்பிகை நகர், காயிதே மில்லத் நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளன. அவற்றில் சுமார் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அங்கு ஏராளமான பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தாய் மூகாம்பிகை நகரை சேர்ந்த மக்கள் சிறியோர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனால் கட்டடங்களை இடிக்கும் பணியை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் ஆக்கிரமிப்பு பணியை அகற்றும் பணி நடைபெறவில்லை. ஏற்காடு பூங்காவில் 48வது மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் வரும் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் கோடை விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். அதன்படி அண்ணா பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த தொட்டிகளில் தற்போது பல வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. தற்போது இந்த தொட்டிகளை மலர் கண்காட்சி திடல் மற்றும் கண்ணாடி மாளிகையில் அடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் வண்ண வண்ண விளக்குகள் அமைக்கும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. சிட்டுக்குருவி ஒன்று கூடு கட்டி முட்டையிட்டுள்ளதால் தனது இருசக்கர வாகனத்தை அப்படியே நிறுத்திவிட்டு பேருந்தில் பணிக்கு சென்று வருகிறார் ஓர் இளைஞர். தஞ்சை மாவட்டம் கீழவாசல் பகுதியை சேர்ந்தவர் சித்திக் பாட்ஷா. இவர் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த வாரம் தனது ஸ்கூட்டியில் பணிக்கு வந்த நிலையில் பணி காரணமாக 2 நாட்கள் கழித்து ஸ்கூட்டியை எடுக்க சென்றபோது சிட்டுக்குருவி ஒன்று தனது வண்டியின் முன்புறம் வந்து அமர்ந்து செல்வதை பார்த்தவர் வண்டியை அப்படியே நிறுத்திவிட்டு பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார். பின்னர் 4 நாட்கள் கழித்து சென்று பார்த்தபோது ஸ்கூட்டியின் முன்புறம் உள்ள தண்ணீர் கேன் வைக்கும் இடத்தில் சிட்டுக்குருவி கூடு கட்டி அதில் 3 முட்டைகளை இட்டுள்ளது. இயல்பாகவே இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட இவர் குருவி கூட்டை கண்டதும் மிகுந்த உற்சாகம் அடைந்ததுடன் குருவியின் கூட்டை கலைக்காமல் அதற்கு மனமில்லாமல் தொடர்ந்து பேருந்திலேயே சென்று வருகிறார். வண்டியை இங்கே ஆஃபீஸில் பார்க் பண்ணியிருந்தேன். பார்க் பண்ணும்போது ஈவினிங் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா ஒரு குருவி கூடு கட்டிருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தேன், 3 முட்டை வேறு போட்டுருந்துச்சு. ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 வீக்காக நான் வண்டியை வச்சுட்டு பஸ்ஸில் தான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். எங்கள் வீடு கீழவாசலில் எஸ்எம் நகர்கிட்ட போகணும். ஸோ அங்கேருந்து பை வாக்கில் தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் நேச்சராகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம். ஸோ அது என் வண்டியிலே இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வண்டி இங்கேயே வச்சுட்டேன். சிட்டுக்குருவியின் இனம் அழிந்து வரும் நிலையில் அதனை பாதுகாக்க தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்த இளைஞரின் செயல் அன்று முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இன்று சிட்டுக்குருவிக்கு ஸ்கூட்டியை கொடுத்தார் சித்திக் என்று பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் நகர் பகுதியில் நாய்கள் தொல்லையும் குடியிருப்பு பகுதிகளில் குரங்குகள் தொல்லையும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் 100க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளன. இந்நிலையில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் பகல் இரவு என எந்த நேரத்திலும் கடந்து செல்பவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள், வீட்டின் முன்புறத்தில் விளையாடும் குழந்தைகள் என ஒருவரையும் விடாமல் துரத்தி கடித்து வருகின்றன. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், பணிக்கு செல்லும் மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இதேபோன்று குடியிருப்பு பகுதிகளிலும் வலம் வரும் குரங்குகளாலும் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குரங்குகள் குழந்தைகள் கையில் வைத்திருக்கும் தின்பண்டங்களை பறித்து செல்வதாகவும் இதனால் குழந்தைகள் அலறி துடிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் நகர் பகுதியில் சுமார் 1 லட்சம் மக்கள் வசித்து வரும் நிலையில் மாதந்தோறும் சுமார் 400 பேர் நாய்க்கடிக்கு ஊசி போட்டு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திருநாய்களையும் குரங்குகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
போஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 9 ஆடுகள் திருடுபோன சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுண்ணாம்புப்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஆடு இறைச்சி கூடத்தில் விற்பனைக்காக வரும் ஆடுகளை வியாபாரிகள் அருகில் உள்ள ஆட்டுப்பட்டியில் அடைத்து வைப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்டுப்பட்டி கேட்டை உடைத்து மர்ம நபர்கள் அங்கிருந்த 9 ஆடுகளை திருடிச் சென்றிருப்பதைக் கண்டு வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வியாபாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள செட்டியூரணி பொதுக்குளத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலங்குடி தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. குளத்தில் மூழ்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது, அவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்வது போன்ற பல்வேறு ஒத்திகை நிகழ்வை பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டு பயனடைந்தனர். ஆலங்குடி தீயணைப்புத்துறை சார்பில் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. குளத்தில் மூழ்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது, காப்பாற்றியவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்வது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பி நம்ம செக் பண்ண பல்ஸை செக் பண்ணிட்டு திருப்பி வந்து வெண்டிலேஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து இது வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம 3 சர்க்கிள் 30 அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்தோடனே நம்ம ஏசி. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற கிராம தேவதையாக விளங்குகின்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் ஆலயத்தில் கோடை வெப்பம் தணிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையொட்டி தும்பவனத்தம்மனுக்கு 108 லிட்டர் பால், 108 லிட்டர் பன்னீர், 108 இளநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்து ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் பின்பு மலர் மாலைகள், திருவாபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த தும்பவனத்தம்மனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ராயவரம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கோயிலில் சித்திரை வைகாசி திருவிழா கடந்த 6ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வீற்றிருக்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். இக்கோயிலின் 8ஆம் ஆண்டு தீமிதி விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தீமிதி விழாவையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு விதமான காவடி எடுத்தும் 16 அடி நீளமுள்ள அலகு குத்தியும் தீக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு நடைபெற்ற தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பிள்ளையார் நத்தம் பகுதியில் உள்ள மகாமுத்துமாரியம்மன் கோயிலில் 57வது ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது.
இதில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் குடகநாட்டிலிருந்து பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்து வான வேடிக்கை மற்றும் மேளதாளத்துடன் சாமி ஆடியபடி கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பாலை கொண்டு மகாமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோயிலில் 20வது மகா உற்சவ விழா மற்றும் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கத்தி போடும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் கோயிலில் இருந்து சாமி பெட்டியை எடுத்து வைகை ஆற்றுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து சக்தி கரகம் எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் காப்பு கட்டி உடம்பில் சந்தனம் பூசிக்கொண்ட பக்தர்கள் கையில் உள்ள கத்தியால் உடம்பில் அடித்துக் கொண்டு அம்மனை வரவழைக்கும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி காளியம்மன் கோயில் 381வது வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் விதமாக கையில் காளியம்மன், பகவதியம்மன், கருப்பண்ணசாமி வேடமணிந்து கையில் குழந்தையுடன் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை விடுமுறையொட்டி நடைபெற்று வரும் கால்பந்து போட்டியானது பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் கோடை விடுமுறையொட்டி கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கால்பந்து வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி வாகை சூடி மகிழ்ந்து வருகின்றனர். அதன்படி கோத்தகிரி காந்தி மைதானத்தில் நீலகிரி மாவட்ட கால்பந்து கழகத்தின் சார்பில் A, B மற்றும் C டிவிஷன் என 3 பிரிவுகளின் கீழ் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் கோத்தகிரியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கால்பந்து வீரர்கள் பங்கேற்று தங்கள் அணி வெற்றி பெற களமிறங்கி கோலடித்து அசத்தினர். பின்னர் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் கால்பந்து போட்டிகளால் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.